உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கில் மீண்டும் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் மறுவிசாரணை செய்து இந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன் சொல்லி தாமாக முன்வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரணை பண்ணார். அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பல திருப்பங்கள் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அதிரடியாக அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஜெயச்சந்திரன் அவர்கள் அவருடைய வழக்கை தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றவாளிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருடைய விடுதலையை உடனடியாக ரத்து செஞ்சு அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அவரது மனைவிக்கும் அவருக்கும் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செஞ்சிருந்தார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். அந்த வழக்கையும் விசாரணை நடத்திய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்களின் கைதையும் சரி அவருடைய தண்டனையும் சரி உடனடியாக ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் உடனடியாக நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த விசாரணையில் அதிரடியாக நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துவேன். உச்சநீதிமன்றம் போடப்பட்டிருக்கும் இந்த வழக்குக்கான விசாரணையில் அந்த வழக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக அந்த வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்லிட்டு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடைபெற்ற அந்த விசாரணையில் ஜூலை 22ஆம் தேதி அமைச்சர் பொன்முடி அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய வழக்கு மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களின் சொத்து குவிப்பு வழக்கும் அதே மாதிரி அதிமுகவில் ஏற்கனவே ஊழல் செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்த அந்த அமைச்சர்களின் வழக்கையும் நீதிபதி ஆனந்த அவர்கள் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் நிறைய அமைச்சர்கள் சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஒரு பக்கம் தமிழகத்தில் வேட்டையை தொடங்கிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறையிடமிருந்து நிறைய திட்டங்கள் வைத்திருப்பதாகவும் அடுத்து யாருடைய டார்கெட் யார் சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளும் நிறைய வழக்குகள் போயிட்டு இருக்கு இதே மாதிரி. ஸோ இதே மாதிரி நிறைய அமைச்சர்கள் சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலுமே இந்த அமைச்சர் பொன்முடி அவர்களின் இந்த சொத்து குவிப்பு வழக்கு எப்படி போக போகுது, இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, எப்படி இந்த வழக்கை திருப்ப போகுது, யாருக்கு சாதகமாக இந்த வழக்குகள் அமைய போகுது என்பதுதான் இப்போ முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களின் இந்த சொத்து குவிப்பு வழக்கு இப்பெல்லாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு அது மூலியமாக இப்போ ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் எடுத்து இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு போக போகுது இந்த வழக்கு, யாருக்கு சாதகமாக மீண்டும் இந்த வழக்கு அமைய போகுது, ஒருவேளை நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சாதகமாக போக போகுதா, இல்லை மீண்டும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி இந்த வழக்கிலிருந்து மீண்டும் வெளியே அமைச்சர் பதவியை வாங்கினாரோ அதே மாதிரி இந்த வழக்கை உடைச்செறிஞ்சு வர போறாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் மக்களே. ஸோ இப்பொழுது இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தரப்பிலிருந்து 40 தொகுதியிலுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 தொகுதியிலும் வின் பண்ணி 40 எம்பிக்கள் தற்பொழுது திமுக சார்பிலிருந்து இருக்காங்க. ஸோ இருந்தாலும் எந்த அளவுக்கு திமுகவின் நிலைமை போக போகுது, அமைச்சர் பொன்முடி அவர்களின் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் எந்த மாதிரியான தீர்ப்பு நீதிபதி அவர்கள் கொடுக்க போறார் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.